இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா தான் செஞ்சேங்க. உப்புமா ஒன்றுனா ஓடி போயிடாதீங்க, தயவுசெய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி புதினா, தயிர், இஞ்சி இதெல்லாமே போட்டு அதில் நெய் கூட போட்டு செஞ்சுருக்கேங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். வெறுமனே சாப்பிட்லாம். சில பேர் தயிர் ரசம் ஊற்றி சாப்பிட்றாங்க, பொடி போட்டு சாப்பிட்றாங்க, சட்னி போட்டு சாப்பிட்றாங்க. எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க, நம்ம இஷ்டம் தான். ஆனால் நான் செஞ்ச உப்புமா அப்படியே கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா தான் செஞ்சேங்க. உப்புமா ஒன்றுனா ஓடி போயிடாதீங்க, தயவுசெய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி புதினா, தயிர், இஞ்சி இதெல்லாமே போட்டு அதில் நெய் கூட போட்டு செஞ்சுருக்கேங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். வெறுமனே சாப்பிட்லாம். சில பேர் தயிர் ரசம் ஊற்றி சாப்பிட்றாங்க, பொடி போட்டு சாப்பிட்றாங்க, சட்னி போட்டு சாப்பிட்றாங்க. எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க, நம்ம இஷ்டம் தான். ஆனால் நான் செஞ்ச உப்புமா அப்படியே கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.